ரைட். எல்லாம் நம்ம ஸ்கூலில் நீங்கள் படித்தது தான். இங்கே என்ன பண்ணுறோம், கான்செப்டாக புரிஞ்சிக்கிறோம், அவ்வளோதான். ஹெச்சிஎஃப் அண்டு எல்சிஎம் தமிழில் மீ பே வா வார்த்தையிலேயே தான் அர்த்தம் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. மீ சி மா என்னது அப்படின்னா ஓகே அப்படின்னா என்னன்னு கேட்குறேன். ஒரு நம்பரா? வார்த்தைக்குள்ளேயே தான் அர்த்தம் இருக்குது. வார்த்தை ஃபுல்லாக எழுதிட்டேன். இதை வச்சா சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த வார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தத்தை தேடி அந்த அர்த்தத்தை லிங்க் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்க போகுது. சொல்லுங்கள் பார்ப்போம். மீ பெரு பொது வகுத்தி. எது பார்த்தோமா, வகுத்தினா என்ன? கவனிங்க, எதையுமே மனப்பாடம் பண்ணக்கூடாது. வார்த்தையை புரிஞ்சுக்கிறோம், திரும்ப அந்த வார்த்தையை பார்த்தோன்னே ஞாபகம் வரப்போகுது, அவ்வளோதான். இங்கிலீஷில் ஃபேக்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், ஒரு நம்பருக்குள்ளே மீதி இல்லாமல் அடங்கணும், அல்லது ஒரு நம்பரை மீதி இல்லாமல் ஈக்குவலாக பிரிக்கணும். அதான் வந்து என்னது, வகுத்தி அல்லது ஃபேக்டர். சரியா? என்னோடய வகுத்திக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தோம், காரணி. வகுத்திக்கு ஆக்சுவலாக எக்ஸாக்ட் இங்கிலீஷ் வார்த்தை வந்து டிவைசர். நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி இப்போ தான் நேற்று அந்த இஷ்யூனால தான் போடல வீடியோ. இன்றைக்கி போட்டு என்னோட தான் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரி, ஓகேவா? எப்படி ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். அடுத்து பொது அப்படின்ற வார்த்தை எப்போ வரும்? பொதுன்ற வார்த்தை, காமன்ற வார்த்தை எப்போ வரும்? ஒரு ஆள் இருந்தால் காமன்ற வார்த்தைக்கு அர்த்தம் வேலையே இல்லை. மோர் தேன் ஒன். இப்போ வீட்டில் இருக்கோம், அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்கீங்க, 2 பேர்த்துக்கு ஒரே சைக்கிள் வாங்கி தராங்க. அப்போ வந்து என்னது, காமன் சைக்கிள். 2 பேர்த்துக்கும் தனித்தனியாக வாங்கி கொடுத்தா இண்டிவிஜுவல், பிரச்சனை இல்லை. சரியா? பைக் அதேமாரி பசங்களுக்கு, அதுக்குன்னு பொண்ணுங்க பைக் ஓட்டக்கூடாதுன்னு இல்லை, ஏதோ ஒன்று. மோர் தேன் ஒன்று. சரியா? சரி, அப்போ 2 நம்பர் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் 8 12. சரியா? 8ஓட காரணிலாம் சொல்லுங்கள். 2 4. 12ஓட ஃபேக்டர்லாம் சொல்லுங்கள். 2 2 3 4 6. இப்போ 2க்கு பொதுவான காரணி எது? 2 4. இது ரெண்டுமே இதில் அடங்கும், இதுலேயும் அடங்கும், இதுலேயும் அடங்கும். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்கான், மீ பெரு. அப்போ 8க்கும் 12க்கும் மிகப்பெரிய பொதுவான காரணி எது? 4. அதுதான் கான்செப்ட். ஓகேவா? அடுத்தது இது புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு மீச்சிறு பொது மடங்கு. இப்போ இது எப்படி நான் சொன்ன அது மாதிரி இதை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்ப்போம். மீச்சிறு பொது மடங்கு.
லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். எதையுமே மனப்பாடம் பண்ணக்கூடாது சார், மறந்துடுச்சு சார் ஸ்கூலில். வார்த்தையை பார்த்தாலும் புரிஞ்சிடும். வார்த்தையை மாற்றி சொல்லுங்கள். ஃபேக்டர்ஸா? மடங்கு. மல்டிபிள்ஸ். இதோட மல்டிபிள்ஸ். எல்லா நம்பர்னுடைய முதல் மல்டிபிள்ஸ் எது? அதே நம்பர். இப்போ 8ஓட முதல் மல்டிபிள் எது? 8. ரெண்டாவது மல்டிபிள் எது? 12. 16. மல்டிபிள்னா என்ன அர்த்தம்? வெரி குட். அந்த நம்பரை அத்தனை தடவை கூட்டுறோம். முதல் மடங்குனா ஒரு தடவை கூட்டுறது அந்த நம்பரை. ரெண்டாவது மடங்குனா அதே நம்பரை 2 தடவை கூட்டுறது. சரியா? என்ன கவின் மேத்தமெட்டிஷியன்? புரியுதா? நேற்று கிளாஸ் பார்த்துட்டிங்களா வீடியோ? இல்லை. 3வது மடங்கு என்ன? 8ஓட 3வது மடங்கு 4வது மடங்கு 5வது மடங்கு 40. 6வது மடங்கு 46வது மடங்கு போயிட்டே இருக்கும். 8th டேபிள் சொல்லிட்டீங்க, ஆமாம் தானே? ரைட். அடுத்து 12ஓட முதல் மடங்கு என்ன? 12. 24. முதல் மடங்கா? மேத்தமெட்டிஷியன். 12. ரெண்டாவது மடங்கு? 3வது மடங்கு? 4வது மடங்கு? 4வது மடங்கு 60. அப்போது ரெண்டுக்குமான காமனான மல்டிபிள் எது? 48. 24 இருக்கா? சாரி, 24 இருக்கு. குட். காமனான மடங்கு இது 24. புரிஞ்சுதா? சரி, இப்போது கவனிங்க. இப்போ 2 பேர்த்தோட முதல் சின்ன காமனான மடங்கு 24 கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த லீஸ்ட் காமன் மல்டிபிள் இருக்குல்ல, அதோட மல்டிபிள்ஸ் எல்லாமே இந்த 2 நம்பரோட காமன் மல்டிபிள். 48ல் 2மே அடங்குதா? அடுத்தது 48லேருந்து 24 ஆட் பண்ணுங்க. மல்நேரமா பிரித்து போடுங்க. நாங்களை தூக்கி அதில் போடுங்க. 20 ஆட் பண்ணுங்க. 72. அவ்வளோதான். இந்த 4 பிரிக்கிறீங்க. நேற்று தானே பார்த்தோம். பிரித்து இதில் ஆட் பண்ணுங்கள். சொல்லிக் கொடுங்க மூளைக்கு. அது சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது பாட்டில் பார்த்தோன்னா டக்குன்னு சொல்லிடுறேன். நீங்களாம் எதுவுமே பண்ண வேண்டாம். எப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு சைக்கிள் ஓட்டும் பொழுது ஒவ்வொன்றா கற்றுக் கொடுப்போம். பிரேக் இது தான் அதுதான்ட்டு ஃபஸ்ட்டு தர பழகும்பொழுது என்ன பண்ணியிருப்போம்? பெடல் தேடணும், எங்கடா இருக்குது பெடல்னு. அப்புறம் ப்ராக்டிஸ் ஆக ஆக என்னாச்சு, அது பாட்டில் நீங்கள் சைக்கிள் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னே தெரியாது. அது பாட்டில் ஓட்டிகிட்டு போயிடும் உடம்பு. ஆமாம் தானே? அதேமாதிரி வீட்டுக்கு வழி, ஸ்கூல்லேருந்து காலேஜிலேருந்து வீட்டுக்கு வழி. ஃபஸ்ட்டு மட்டும்தான் 2-3 நாளைக்கு ரூட்டு பார்த்து போவோம். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதாவது யோசிச்சுட்டு போனாலும் சரி, அது பாட்டில் வண்டி போய் அங்கே நின்றோம். அதே கணக்கு தான் இதுவும். அவ்வளோ பயங்கரமான மூளை, மனித மூளை. அதுக்கான என்ன பண்ணணும், நம்ம ப்ராப்பராக சொல்லி மட்டும் கற்றுக் கொடுத்துடணும். வரானுங்க போகிறானுங்க. சரியா? இதுதான் இது. ஒரு 5-6 செட்டு தரேன், கண்டுபிடிங்க பார்ப்போம். இதேமாதிரி கண்டுபிடிங்க. ஸ்கூலில் என்ன டானா வகுத்தல் வச்சு கண்டுபிடிப்பீங்களா?
உண்மை தானே? சரி, ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிக்கணும், எல்சிஎம்மும் கண்டுபிடிக்கணும். இப்படின்னா என்னென்னு புரிஞ்சிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டெப்பு. பெரிய நம்பராக கொடுத்தா எப்படி சார் சால்வ் பண்ணுறது, அதெல்லாம் அடுத்து பார்ப்போம். ஓகேவா? இதோட ஃபேக்டர்ஸ்லாம் எது? ஒன்றை நீங்கள் சொல்லவே கூடாது, ஒன்றை விட்டுருங்க. 2 3, இதுக்கு 3 மட்டும்தான், அவ்வளோதான் முடிஞ்சுது. இதோட மல்டிபிள்ஸு, ஃபஸ்ட்டு மல்டிபிள் எது? அடுத்தது 12. சரி, போதும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மல்டிபிள் என்ன? 9. 18. வேண்டாம், அங்கே எதுக்கு போயிட்டுருக்கீங்க, வேண்டாம். அடுத்தது இதோட ஃபேக்டர்ஸு 2 5. ஒன்றை விட்டுறணும், ஒன்றை நீங்கள் எதுக்குலையுமே சேர்த்தாதீங்க. மல்டிபிள்ஸு 20, வெரி குட். 30 40 50, போதும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஃபேக்டர்ஸ் 4. அப்போ என்னது? ஹெச்சிஎஃப் என்ன? 2. 10 8 2க்கும் ஹெச்சிஎஃப் போயிட்டு வா 2. இதோட மல்டிபிள் சொல்லுங்கள். 8. 16ன்னு போயிடக்கூடாது. 8 16 24 32 40. கற்றுக்கிறதுக்கு தான் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. அங்கே ஃபீல்டுக்கு போயிட்டோம்னா இது புரிஞ்சிக்கின்னா பார்த்தோன்னே சொல்லுவோங்க மூளை. என்ன சூர்யா, கரெக்டாக தப்பு எதுவும் பண்ணியிருக்கீங்களா? தப்பு பண்ணால் ஏன் தப்பு பண்ணுறோன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி நீங்களே கரெக்ஷன் பண்ணிக்கணும். வேற ஆள்லாம் தேவையில்லை, உங்களுக்கு ஆசிரியர் நீங்கள் தான். அடுத்தது 3 5 தான். ஓகேவா? அடுத்து 15 30 45 60 போயிட்டே இருக்கும், தேவையில்லை. இது 5 10 15. எதுக்கு போகிறீங்க? அதான் முடிஞ்சிருச்சு. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், எந்த நம்பருடைய முதல் மல்டிபிள் அந்த நம்பர் தான்.
அப்போது இங்கே பாருங்கள், இந்த 2 நம்பருக்கும் கவனிங்க, அங்கே பேசாதீங்க, இந்த 2 நம்பருக்கும் சரியா ஹெச்எஃப் மீ பே வா 5 தான். இந்த 2 நம்பருக்கும் மீசிமா 15 தான். அதனால தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே ஒர்க் அவுட் ஃபீல்டில் பண்ணும் பொழுது இங்கே பாருங்கள், இது அதுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன். ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓகேவா, சின்ன நம்பர் வந்து இதோட ஹெச்எஃபான்னு பார்க்கணும், இதோட ஃபேக்டாரான்னு பார்க்கணும். அப்போ அதுதான் வந்து என்னது 2க்குமான ஹெச்எஃப். சின்ன நம்பரு பெரிய நம்பரோட ஃபேக்டாரான்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா அங்கேயே முடிஞ்சு போச்சு, இதுதான் ஹெச்எஃப். அதுமாதிரி எல்சிஎம் கண்டுபிடிக்கும் பொழுது ஓகேவா, பெரிய நம்பர் வந்து இதோட மல்டிபிளான்னு பார்க்கணும். ஓகேவா, அப்படி இல்லை அப்படின்னா தான் இதோட மல்டிபிளை நம்ம போடணும். சொல்லித்தரேன், போக சொல்லித்தரேன். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இன்னொரு நம்பர் போடுவோம். ம் 4 வச்சுக்கோ, 6 4 சின்ன நம்பரே கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இப்போது 4ஓட மல்டிபிள் 6 இல்லை, எல்சிஎம் கண்டுபிடிக்கிறத சொல்கிறேன். 4ஓட மல்டிபிள் 6 கிடையாது, சரியா? அப்போ என்ன பண்ணால் இது 6ஓட முதல் மல்டிபிள், 6ஓட 2வது மல்டிபிள் என்னது 12. 12ல் 4 அடங்குதான்னு பாருங்கள். தாமஸ் கவனிங்க, டெக்னிக் தான் வேணும். 12ல் 4 அடங்குதான்னு பார்க்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கும் பொழுது பெரிய நம்பரில் இந்த சின்ன நம்பர் அடங்குதான்னு பார்ப்போம். அப்போ அதுதான் வந்து என்னது எல்சிஎம். பெரிய நம்பர் வந்துட்டு சின்ன நம்பர் அவ்வளோ மல்டிபிளாக இல்லை அப்படின்னாக்கா அதை அடுத்த மல்டிபிளுக்கு போங்க. செகண்ட் மல்டிபிள் 12 வந்து 4ஓட மல்டிபிளான்னு பாருங்கள், சின்ன நம்பரோட மல்டிபிளான்னு பாருங்கள். ஆமாம், அப்போ இதுதான் வந்து என்னது எல்சிஎம் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரிஞ்சுதா? அதே மாதிரி ஹெச்எஃப் கண்டுபிடிக்கும் பொழுது சின்ன நம்பர் தானே வரணும். 4 வந்து 6ஓட ஃபேக்டாரான்னு பார்க்குறோம், இல்லை, இதோட அடுத்த ஃபேக்டார் போடுங்க. ஃபேக்டார்னா இதோட சின்னதாக வரும். 4ஓட ஃபேக்டார் எது 2 இதோட ஃபேக்டாரா? ஆமாம், அப்போ 2 தான் அப்படின்னு முடிச்சிடலாம். இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக, அப்படின்னா என்னென்னு கற்றுக்கிறதுக்காக இது. அப்படின்னா என்னென்னு கேள்வி கேட்க உங்கள் மூளை புரிஞ்சுக்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் மூளை ஷார்ட்கட்டு கண்டுபிடிச்சி சொல்லிக்கிட்டே இருக்கும். ஷார்ட்கட்னா அதுதான். ஷார்ட்கட்னா அது ஒரு இது மாதிரி வச்சு மனப்பாடம் பண்ணுறதில்ல. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஷார்ட்கட் வந்துடும், உங்கள் மூளையே கொடுக்கும். பயங்கரமான மூளை உங்கள் மூளை, சரியா? கிரிமினல் மூளை, நம்ம எல்லாரோட மூளை, மனித மூளை எல்லாமே அவன் தான் பழைக்க முடியும். ரைட், அடுத்து போகலாமா? இது திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் சம்மு தரேன். வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெரிய நம்பராக இருக்குது, அதுக்கு எல்சிஎம் ஹெச்எஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது? சரியா? முதல்ல அந்த நம்பரை ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணணும். அப்போ அதை ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணி சொல்லுங்கள். 2, அதான் நேற்றே சொல்லி கொடுத்துருக்கு, அதே ஃபாலோ பண்ணால் போதும். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5. கரெக்டா? மனசு ஓட்டிடும் அது அழகா. இதை 2ஆல் டிவைட் பண்ணால் அதில் பாதி வரும் 20. 2 போட்டாச்சு.
அந்த 20 2ஆல் பாதி போட்டோம்னா 2ஆல் டிவைட் பண்ணால் பாதி வரும், 10 வரும். 2 போட்டோம் 10, I 2 10. ப்ராக்டிஸ் ப்ராப்பராக சொல்லிக் கொடுங்க. பயங்கரமானது. கம்ப்யூட்டர்லாம் அவங்க மூளை பக்கத்துலேயே வராது, அவ்வளோ ஸ்பீடு மனுஷ மூளை. அடுத்து 2, அதில் பாதி கிடைக்கும் 30. 2 இன்ட்டு அதில் பாதி 15. 3 இன்ட்டு 5. அப்போ 2 பெரிய நம்பருக்கு எல்சிஎம்மோ ஹெச்சிஎஃப்பை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நல்லா கவனிக்கணும், சின்ன விஷயந்தான். ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 2ஓட ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, ஃபேக்டர்ஸ் இதில் காமனாக எது எதெல்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கணும். காமனாக எது வந்திருக்கு? 1 2 2 இன்ட்டு, ஓகேவா? இன்னொரு 2 வந்திருக்கு 2. இந்த 2 இங்கே வரல, இன்னொன்று அதேமாதிரி 3 அங்கே வரல. அப்போ இது 2ஐயும் விட்டுறணும். 5 எங்கே வந்திருக்கு? 2லேயுமே வந்திருக்கு. அப்படியே எடுத்துக்கோங்க. இன்ட்டு 5 போட்டோம்னா இதோட காமன் ஃபேக்டர் கிடைக்கும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் I 2 10, 10 2 20. ஆமாவா? செக் பண்ணிக்கலாமா? 40ஓட காமன் ஃபேக்டர் 20, 20ஓட ஃபேக்டர் 60ஓட ஃபேக்டரும் 20. அதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேவா? இங்கே தாமஸ் ரியாக்ஷனே இல்லை. அடுத்தது என்ன? அடுத்தது எல்சிஎம், அதாவது மீ சி மா, இது மீ பேவா. வார்த்தையிலே அர்த்தம் பிரித்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டிங்கன்னா ஆன்சர் கொடுக்கும். ஐயோ மறந்துருச்சு, ரிவிஷன் பண்ணல, அந்த கதையெல்லாம் தேவையில்லை, புரியாதவனுக்கு தான் அது. இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா இங்கே என்னென்ன நம்பர் வந்திருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கணும். பாருங்கள், ஹெச்சிஎஃப்க்கு நம்ம 3 எடுக்கலை, ஏன்னா 2லேயும் காமனாக இல்லை, அதனால் எடுக்கலை. ஆனால் எல்சிஎம்முக்கு அப்படி கிடையாது, எல்லா நம்பரும் எடுத்துக்கணும். 2 எடுக்கணும், 3 எடுக்கணும், 5 எடுக்கணும். சரியா? இப்போ 2 எடுக்கிறோம். எத்தனை 2? எங்கே அதிகமாக வந்திருக்கோ அத்தனை 2 எடுத்துக்கணும். இங்கே 2 தடவை தான் 2 வந்திருக்கு, அதை விட்டுறணும். இங்கே 3 தடவை வந்திருக்கு, ஸோ 3 2 எடுத்துக்கணும். 2 இன்ட்டு எப்பயுமே லெஃப்ட் சைடில் சின்ன நம்பராக வச்சுக்கோங்க. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 காமனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே ஒரு 3 தான் வந்திருக்கு, அந்த 3 எடுத்துக்கணும். இன்ட்டு இங்கேயும் ஒரு 5 தான் வந்திருக்கு, அங்கே ஏதோ ஒரு 5 எடுத்துக்கோங்க. போட்டால் வேலை முடிஞ்சு. 3 5 15, 30 60 120. பாருங்கள், 120ல் 40 அடங்கும், 4 3 12, 6 12 வந்துடுச்சு. லைட்டாக கன்ஃபியூஷன் வரும், திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டருக்கு 2லேயும் காமனாக வந்திருக்க நம்பர் மட்டும் தான் எடுத்துக்கணும், வரலைன்னா விட்டுறணும். சரியா? எல்சிஎம்முக்கு என்ன பண்ணணும்? எல்லா நம்பரும் எடுத்துக்கணும், எங்கே அதிக டைம் வந்திருக்கோ அதை எடுத்துக்கணும். 2 சால்வ் பண்ணுறீங்களா? டவுட் இருக்கிறவங்க கேட்டுக்கோங்க. சூர்யா, டவுட் இருக்கா? இல்லை. ரெண்டுமே கண்டுபிடிங்க. டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். இது ஒத்தப்படை எண், அப்போ 2 முடியாது. அடுத்து என்ன நம்பரு? 3. 3ல் வராது. 3 வருமா? வராது. அப்போ 5. 5 11 55. இது 2ஆல் பண்ண முடியும்.
2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5. அப்போ 2 பேர்த்துக்குமான HCF என்ன? 5 மட்டும்தான். 1 மட்டும்தான் வருது, அதோட முடிஞ்சு. காமனாக இருக்கிறது மட்டும்தான் எடுக்கணும், முடிஞ்சு போச்சு. எல்சிஎம் எல்லாமே எடுத்துக்கணும் கரெக்டாக. சின்ன நம்பரில் இருந்தால் எழுதணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 2 வந்திருக்கு 2 தடவை, 3 வந்திருக்கு 1 தடவை, 5 வந்திருக்கு, ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும். 11 11 5 எவ்வளவு? 55. 3 55, 150, 165. பிரிச்சுக்கணும், பிரித்து பழகுங்க. 3 50 150, 3 5 15, 165. அடுத்தது அதை டபுள் பண்ண போகிறோம். 165. 160னா 2 160 எவ்வளவு? 320. 2 5 10, 330. அவ்வளோதான். 330 டபுள் பண்ணுறோம், 660. அதுதான் எல்சிஎம். எதுக்கு? இது ரெண்டுக்கும். சரியா? மேக்ஸ் ஒன்றுமே கிடையாது. எப்படி சொல்கிறேன்னா, நான் மேக்ஸ் லெவலில் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறீங்க 10th. அதுக்கு மேலே நான் மேக்ஸ் படித்ததே இல்லை. அப்புறம் சிவில் சர்வீஸ் படிக்கிறதுக்காக கற்றுக்கிட்டது தான். சரியா? எங்கே போய் கற்றுக்கல, திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு கேட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் வந்துடுச்சு. எவ்வளோ எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேம்மா? சொல்லுமா. சொல்லிட்டேண்ணா முன்னாடியே. எப்போ சொன்னேன்? போன தடவை அட்டன் பண்ணிங்களா? சரி, வெறும் 37 மார்க்கு தான். மேக்ஸ் மாதிரி ஈஸி எதுவுமே இல்லை. எல்லா சப்ஜெக்ட் ஈஸி தான். அவனுக்கு மனப்பாடம் பண்ண வைக்கிறானுங்க. மனப்பாடம் வார்த்தையும் நம்ம மைண்டில் போய் நிற்காது. படமாக பார்த்தோம்னா நிற்கும், வார்த்தை நிற்காது. கான்செப்ட் புரிஞ்சிக்கும். என்ன சூர்யா புரியுதா? இப்போ மேக்ஸ் வரல, அதெல்லாம் சும்மா டுபாக்கூர். 2 2 3 2 3 5. HCF என்ன? 1 2 1 3. அவ்வளோதான் HCF. 6. எல்சிஎம்மு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5. 15 30 60. இதுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு? ஏன் லேட்டு? அவர் எங்கே 1000 சில்லற எங்கேயோ போயிட்டு இருந்தார். என்ன தப்பு பண்ண? அப்படியா? சரி சரி சரி, அவ்வளோதான். இப்போ ப்ராக்டிஸ் கொடுக்குறேன், கொஞ்சம் பார்ப்போம்.